வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாள் ரேவதி தன் அப்பா அம்மாவை வரவழைத்தாள். அவர்கள் வந்ததும் எல்லா விஷயத்தையும் இவள் சொல்ல, அப்படியும் பேசுவாங்களா பொண்ணை கொடுக்க போற இடத்துல என்று சொல்லிவிட்டு விக்ரமை உட்கார்த்தி வைத்து புத்தி சொன்னார்கள். ஒண்ணு பொண்ணை கொடுக்க கூடாது, இல்ல இப்படி பேசி இருக்க கூடாது என்று கண்டித்தார் மாமா. இவர்கள் வீட்டு பெரியவர்கள் என்று நெருங்கிய சொந்தத்தில் யாரும் இல்லை. அதனால் அத்தை மாமா வார்த்தையை விக்ரம் எப்போதும் தட்ட மாட்டான். காது கொடுத்து கேட்பான். சரி மாமா, நாம் எல்லாரும் இன்னொரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் நல்லபடியா பேசிக்கிட்டு வருவோம் என்ற விக்ரம், அதுக்கு முன்னாடி ஆஷா கிட்ட இன்னொரு தரம் கேட்டுடுவோம் என்று ஆஷாவை கூப்பிட்டான். வாய் திறக்காமல் வந்து நின்றாள் அவள். இத பார் ஆஷா, நாங்க போய் நட்ராஜ் வீட்டுல பேசலாம்னு பாக்குறேன். நீ உன் தீர்மானத்தை மாத்திக்கணும்னா இப்ப கூட மாத்திக்கலாம். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அவங்க நிச்சயமா நம்மளை விட வசதி குறைவானவங்க தான். கொஞ்சம் பழங்காலத்து மனுஷங்களா இருப்பாங்களோன்னு தோணுது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நடராஜ தானே? அப்படி சொல்லாத ஆஷா. ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு மனுஷங்க எல்லாரையும் தான் அனுசரிச்சு போகணும் என்றார் அவள் அத்தையின் கணவர் நாவுக்கரசு. ஏன் உன் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்த நாளா நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே போறா என்றான் விக்ரம். சொல்லுமா, அந்த பையனுக்கு உத்தியோகம் இல்லையாமே? சரியான படிப்பும் கிடையாது மாமா. எல்லாத்தையும் திரும்ப யோசி ஆஷா. அதுக்கப்புறமும் நீ அவனையே பண்ணிப்பேன்னு சொன்னா எனக்கு வேற வழி இல்லை என்றான் விக்ரம். நான் ரொம்ப தெளிவா நிச்சயமா சொல்றேன். எனக்கு கல்யாணம்னா அது நடராஜோட தான். நீ காத்திருக்க சொன்னியானா காத்திருக்கேன். ஆனா நீ நிச்சயமா வேற மாப்பிள்ளை மட்டும் பாத்திராத என்றாள் ஆஷா. கல்யாணம் பண்றதுன்னு தீர்மானிச்சுட்டா காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நான் உன்னை பெரிய படிப்பு படிச்சவனா பெரிய உத்தியோகம் பார்க்குறவனா பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சேன். உன் அதிர்ஷ்டம் இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் என்றான் விக்ரம். யாரும் வாயை திறக்கவில்லை. போகும் முன் அத்தை, வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குப்பா, நாம முறைப்படி போய் தட்டு மாத்திக்கிட்டு வந்துடுவோம் என்றாள். இவர்கள் போன் பண்ணிவிட்டு நடராஜ் வீட்டுக்கு போனார்கள். நிறைய வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போயிருந்தார்கள். அவர்களும் எல்லாம் வாங்கி வைத்து கொண்டு தயாராக இருந்தார்கள். அன்று ஆஷாவை கூட்டி போகவில்லை. போனதும் அத்தை மாமாவை அறிமுகப்படுத்தி வைத்த விக்ரம் நாராயணசாமியிடம் மெதுவாக போய் அவர்கள் கைகளை பிடித்து கொண்டு, சார், நான் அன்னைக்கு வந்தபோது அப்பத்தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அதான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காதீங்க என்றான். பரவாயில்ல தம்பி, இது யாருக்கும் அதிர்ச்சியும் டென்ஷனும் ஏற்படுத்துகிற விஷயம்தான். நாங்கள் அதை அப்பவே மறந்துட்டோம் என்றார். எங்க தங்கையை தாய் தகப்பன் இல்லாத பெண்ணாச்சேன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். நான் நல்லா நடந்துக்க சொல்லி அவளுக்கு புத்தி சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் சின்னவ, குழந்தை மாதிரி இருக்காங்கிறதுனால மெதுவா சொல்லி புரிய வச்சு பார்த்துக்கோங்க என்றான். கவலைப்படாதீங்க தம்பி, நாங்களும் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்துக்குவோம், ஒரு பிரச்சனையும் வராது என்றார் நாராயணசாமி. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் விக்ரமின் அத்தையும் ரேவதியும் தனலட்சுமி துர்கா இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பின் இரு வீட்டாரும் தாம்பூல தட்டை மாற்றிக்கொண்டனர். அன்றைய விசேஷத்திற்கு ஆதித்யாவின் பெற்றோரை அழைத்திருந்தார் நாராயணசாமி. அதன் பிறகு ரேவதி தனத்திடம், பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா என்றாள். அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆசையோ என்ன வழக்கமோ அதை செய்யுங்கம்மா. நாங்களும் எல்லாம் எங்க வீட்டு வழக்கப்படி எல்லாம் குறைவில்லாம செய்வோம். எப்ப வேணுமோ போன்ல கூப்பிடுங்க, கலந்து பேசி மற்ற எல்லாத்தையும் செஞ்சுடலாம் என்றாள் தனலட்சுமி. சிற்றுண்டி அறிந்துவிட்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினர் ஆஷாவின் குடும்பத்தினர். பிறகென்ன, கை நிறைய பணத்தை வைத்து கொண்டால் கல்யாண வேலைகள் நடப்பதற்கு கேட்பானேன்? ஆஷாவும் நடராஜும் அதிகம் சந்திக்கவில்லை. இடைப்பட்ட காலத்தில் போனில் தான் பேசிக் கொண்டார்கள். புடவை நகையெல்லாம் வாங்க தனலட்சுமியின் துர்காவும் ஆஷாவையும் கூட்டி போய் அவள் விருப்பப்படியே எடுத்தார்கள். அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு ராகவன் மாமாவையும் கலந்து ஆலோசித்துவிட்டு அந்த வாரமே ஆதித்யாவை வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தாள் துர்கா.
அம்மா, இன்னைக்கு ஆதி வராம்மா, ஏதாவது நல்ல டிஃபன் பண்ண சொல்லுமா என்றாள் துர்கா. சரி, ஆனா நீ இனிமே ஆதித்யாவை அவன் இவன்னு கூப்பிடுறத நிறுத்து. மாத்திக்கணுமா, இல்லாட்டா பாக்கி பேரும் அப்படியே கூப்பிடுவாங்க. நமக்கு பிடிக்குமா சொல்லு என்றாள் தனலட்சுமி. நிஜமா தாமா நீ சொல்றது, நானும் நினைச்சுண்டுதாம்மா இருக்கேன். மாத்திக்கிறம்மா என்றாள் துர்கா. என்ன துர்கா மேடம், இன்னைக்கு நாங்கள்லாம் ஊர்ல இருந்து வரவும் நீ கூப்பிடவும் சரியா இருந்தது. உடனே உன் சர்வீஸ்க்கு நான் ஆஜர் என்றான் ஆதித்யா. இருவருமே டிஃபன் சாப்பிட்டு விட்டு மாடி பால்கனியில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பா அம்மாவும் வந்திருக்காங்களா ஆதி என்று கேட்டாள் துர்கா. ஆமாம்மா, அப்பாவுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் என் கூடவே வந்துட்டார். அது சரி, நீ எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணுமில்ல ஆதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் விசில் அடித்தான் ஆதித்யா. ஆமா, இது என்ன புது மரியாதை? இத்தனை நாள் நாம வெறும் சிநேகிதர்கள் தான், இனிமே அப்படியா என்றாள். அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி, கொஞ்சம் சொல்லேன் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, எது கூப்பிட்ட சொல்லு. நம்ம கல்யாணத்தையும் நடராஜ் கல்யாணத்தோட சேர்த்து வச்சுக்கலாமா அப்பா கிட்ட சொல்லி? சாரி ஆதி, நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, நான் சரி சொல்ல முடியாம இருக்கேன். இரு இரு, என்ன சொல்ற துர்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நிஜமாகவே அதிர்ச்சி அடைந்து விட்டான் ஆதித்யா. ஆதி, என்ன பேச்சு இது? விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்றாள் துர்கா. அதற்குள் அவள் கண்ணில் நீர் கட்டிவிட்டது. என்னம்மா இது, இத்தனை தொட்டாச்சினுங்கியா இருக்க? எனக்கு தெரியாதே. ஆமா, இந்த ஒரு விஷயத்துல நான் அப்படித்தான் ஆயிட்டு வரேன் என்றாள் துர்கா. சற்று நேரம் மௌனமாக இருந்த அவளை பார்த்து ஆதி, என்ன சங்கடம் சொல்லு கண்ணம்மா என்றான். அவன் அப்படி அழைத்ததால் ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியை விட அவள் மனதில் கவலைதான் பெரிதாக இருந்தது. ஆதி, உங்ககிட்ட எப்படி சொல்றது? நீங்க இத எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு கோபம் கூட வரலாம். சொல்லு துர்கா, உன் மேல நான் கோபப்படுவனா? நீ எது சொன்னாலும் அதுக்கு காரணம் இருக்கும். கோபப்பட மாட்டேன், சொல்லு. நடராஜ் எப்பவுமே எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டான். இப்ப கல்யாணம் வேற ஆக போறது என்று தயங்கினாள் துர்கா. அதனால இந்த வருஷம் ஸ்கூல் ரிசல்ட்டை பார்த்தீங்கள்ல, நிறைய பேர் ஒன்னா டிசி கேட்குறாங்க. அப்பா அதுல ரொம்பவே அப்செட் ஆயிட்டார். மேற்கொண்டு கடையிலேயும் பிரச்சனையாம். காரணம் முன்ன மாதிரி அப்பா நேரடியா அந்த 2 இடத்துலயும் இருந்து கவனிக்க முடியாம போனதுதான். அதனால ஸ்கூல்ல பணம் போட்டிருக்கிற அப்பாவின் சிநேகிதர்கள் 2 பேரும் ஸ்கூலை மூடிடலாம்ங்கிறாங்க. அப்பா ரொம்ப ஆடி போயிருக்காரு. அதனால நான் ஒரு வருஷம் இந்த ஸ்கூல் கடை 2யும் ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டாள் துர்கா. நம்ம கல்யாணத்தை கொஞ்ச நாள் கழிச்சு தான் நடத்த வேண்டி இருக்குங்கிற, அதானே? இப்படி யோசியேன், கல்யாணம் பண்ணிண்டா இந்த சவாலை நிறைவேற்ற முடியாதா? மௌனமாக இருந்தாள் துர்கா. முடியாதுன்னு நினைக்கிறியா துர்கா? எதுனாலும் என்கிட்ட சொல்லுமா, என்ன தயக்கம்? அப்படித்தான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். இப்ப போய் நீங்க உங்க அப்பா அம்மாவை மதுரைக்கு வர சொல்ல முடியுமா? அல்லது நான் அங்க போயிட்டா இங்க இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் யார் ஏத்துப்பாங்க? நான் அங்க வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது தான் நியாயம். 2 இடத்திலுமே என் பொறுப்பை நிறைவேற்ற முடியாம நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க ஆதி என்றாள். உன்னால பள்ளிக்கூட பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா துர்கா என்றான். அவள் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு. ரொம்ப கஷ்டம். முதல்ல துணைக்கு யாரும் கிடையாது. அதிலும் நான் பொண்ணுங்கிறதுனால சில நிர்பந்தங்கள் உண்டு. அதுவும் தெரியாம இல்ல. நடராஜ் இதுக்கெல்லாம் ஒத்து வரமாட்டான். வித்துடலாம்பான். அப்பா அந்த வார்த்தையை கேட்டாலே மனம் ஒடிஞ்சு போயிடுறார். வர வர்ற பொண்ணு அனுசரணையா இருப்பான்னு நினைச்சா கூட அவளை கூட வச்சுக்கிட்டு நான் செய்ய நினைக்கிறத செய்வேன். ஆனா ஆஷா அப்படி ஒரு இணக்கமான பொண்ணா தெரியல. எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குப்பா என்றாள் துர்கா. கொஞ்சம் யோசிச்சா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு நாள் 2 நாள் ஆறப்போடு. உன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் தானே விடை கிடைக்கும் என்றவன். சரி, இப்ப நான் கிளம்புறேன் என்று எழுந்தான். கீழே கார் வரைக்கும் அப்பா அம்மாவிடம் விடை பெற்ற அவனை தொடர்ந்தாள் துர்கா. காரில் ஏறிவிட்டு, கவலைப்படாத, நான் போன்ல உன்னை கூப்பிடுறேன் என்று சொல்லி காரை நகர்த்தியவன், துர்கா என்று சற்று பெரிய குரலில் அழைத்தவன் காரை நிறுத்திவிட்டான். என்ன ஆதி, எனி ப்ராப்ளம் என்று கேட்டாள் துர்கா. இல்ல துர்கா, ப்ராப்ளத்துக்கு தீர்வு என்றபடி காரை விட்டு இறங்கி உள்ளே வந்த ஆதித்யா, வா மாடிக்கு போகலாம் என்று
தான் முன்னே ஏறினான். பின்னாலேயே போன துர்கா, என்ன ஆச்சு சொல்லுங்களேன் என்றாள். உட்கார் துர்கா, இப்ப நான் வேற வேலைக்கு போற எண்ணத்துல இருக்கேன். சில கம்பெனிகள்ல ஒவ்வொரு ப்ராஜெக்டா கொடுத்து செய்யும்படி சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நாம சௌகரியப்பட்ட நேரத்துல செய்துக்கலாம். நான் இங்கேயே இருந்து உனக்கு ஸ்கூல்லையும் கடையிலையும் நிர்வாகத்துல உதவி செய்து கொண்டே அந்த ப்ராஜெக்டை செய்யலாம். சென்னையிலும் மதுரையிலும் தானே, அப்பப்ப அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் என்றான். என்ன ஆதி, உங்க அப்பா அம்மா சம்மதிக்கணுமே. முதல்ல அவங்க சம்மதம் கிடைச்சப்புறம்தான் இத பத்தி யோசிக்கணும் என்றாள் துர்கா. நிச்சயமா துர்கா, அவங்க சம்மதம் இல்லாம நான் எதையும் யோசிக்க கூட மாட்டேன். வீட்டுக்கு போய் அவங்கள கேட்டு யோசிச்சுட்டு சொல்றேன். இது திடீர்னு தோணினதால தான் திரும்பி வந்த. இந்த ஐடியா உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. நீங்க என்னோட இருந்தா எனக்கு யானை பலம். என்னால எத்தனையோ சாதிக்க முடியும். ஆனா இது ஆன்ட்டி அங்கிள் கையில தான் இருக்கு. கேட்டு பாருங்க என்று சொல்லி அவனை வழி அனுப்பினாள். இந்த யோசனை பலிக்கணுமே என்ற மனதில் அம்பாளை பிரார்த்தித்து கொண்டாள். அன்று இரவே ஆதித்யாவின் அப்பா துர்காவுக்கு போன் செய்தார். நமஸ்தே அங்கிள், நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஆதித்யா வந்து விவரம் எல்லாம் சொன்னா. என்கிட்ட இத கேட்க உனக்கு என்னம்மா தயக்கம்? உன்னை தெரியாதா? இல்ல உங்க அப்பாவைத்தான் தெரியாதா? நீ நாளைக்கு காலையில இங்க வாமா, நாம இத பத்தி நேர பேசலாம் என்றார். தேங்க்ஸ் அங்கிள், நிச்சயமா வரேன் என்றாள் துர்கா. அடுத்த நாள் காலையில் துர்கா போனதுமே அன்பாக கூப்பிட்டு அருகில் உட்கார்த்தி வைத்து கொண்டனர் ஆதியின் அப்பாவும் அம்மாவும். அப்பா உடம்பு எப்படிம்மா இருக்கு? வாமா, டிஃபன் சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று அழைத்தாள் ஆதியின் அம்மா. நான் டிஃபன் சாப்பிட்டுட்டேன் ஆன்ட்டி. அப்பா உடம்பு பரவாயில்ல. கவலை தான் அவர் உடம்புக்கு காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. என்னம்மா நீ இங்க வரச்ச சாப்பிட்டுட்டா வருவே? உனக்கு பிடிக்குமேன்னு இடியாப்பம் தேங்காய் பால் பண்ண சொன்னேன். சரி, போகும் முன்னே சாப்பிடுவியாம். அதற்குள் ஆதித்யா குளித்து தயாராகி வந்து விட்டான். என்ன மேடம், டிஸ்கஷனுக்கு தயாரா கேட்டு கொண்டிருந்த அவன் அப்பா, இங்க வாமா, நான் பெரியவனா சில யோசனைகள் சொல்லலாம் இல்லையா என்றார். என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? எனக்கு நல்லது பொல்லாதது சொல்ல உங்களுக்கு இல்லாத உரிமையா, இல்ல உங்களுக்கு இல்லாத அக்கறையா? இத பாருமா, துணிக்கடை கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறபடி ஓடட்டும். அது உடனடியா கவனம் தேவையில்லை. ஸ்கூலைத்தான் கவனிக்கணும் உடனடியா. வேங்கடராஜுவும் நரசிம்மமும் ஸ்கூலை மூடிடலாம்னு சொல்றாங்களாமே, நிஜமாம்மா? ஆமாம், அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அப்பா தாங்கவே மாட்டார். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. கவலைப்படாதம்மா. ஆதி எந்த கம்பெனியிலாவது வீட்டில இருந்து செய்யற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கட்டும். நாங்க 2 பேரும் நிறைய மதுரையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். அப்பா கிட்ட சொல்லிடு. மற்ற 2 பாகஸ்தர்கிட்டேயும் சொல்லி 1 வருஷம் டைம் கேளு. ஆதி மட்டும் இல்ல, நானும் உனக்கு கணக்கு வழக்கிலும் பள்ளிக்கூடத்தை சீர்திருத்துறதிலேயும் உதவி பண்றோம். தேங்க்யூ அங்கிள் என்று அவர் கைகளை பிடித்து கொண்ட துர்கா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அங்கிள் என்றாள். அது இருக்கட்டும், ஸ்கூல்ல என்ன பிரச்சனைங்கிறதையும் அதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறதையும் பத்தி யோசிச்சையா என்று கேட்டான் ஆதித்யா. அதுக்கெல்லாம் தான் ஓ சாரி, உங்க யோசனை இருந்தா நல்லா இருக்கும் என்றாள் துர்கா. அது சரி, அவனை நீங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்ட. எங்களுக்கு எப்போ அத்தை மாமா பட்டம் என்று அவன் அம்மா கேட்க, இப்பவே மாத்திக்கிறேன் அத்தை என்றாள் வெட்கத்துடன். கல்யாணம் தான் இப்ப இல்லைன்னுட்ட. எங்க பையனுக்கு எப்படியோ, எனக்கு ரொம்ப ஏமாத்தம்தான் என்றாள் பங்கஜா, ஆதியின் அம்மா. பாவம்மா, அதை விடு என்றான் ஆதி. அதுக்குள்ள பறிஞ்சுகிட்டு வர்றது பாத்தீங்களா? சரி, 2 பேரும் வேலையை இன்னைக்கே ஆரம்பிங்க. ஆதித்யாவின் நிர்வாக மேலாளர்னு ஒரு பதவியில உட்கார வச்சிடுமா. பல சங்கடங்களை அது தவிர்க்கும் என்றார் அப்பா. நிஜம்தான் மாமா. நாளைக்கு ராத்திரி வேங்கடராஜு நரசிம்மம் 2 பேரையுமே கூப்பிட்டு அப்பாவை விஷயத்தை சொல்லலாம். நீங்க அத்தை கூட வந்துடுங்க. ராத்திரி எல்லாருமா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க மாமா? அப்போ ஆதி வேண்டாங்கிற என்று சொல்லி சிரித்தார். அவர்தான் மெயின், அவர் இல்லாம எப்படி என்றாள் துர்கா வெட்கத்துடன். சரி, 2 பேருமா உட்கார்ந்து பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு எப்படின்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க என்றார் ஆதியின் அப்பா. சரி என்று இருவரும் கீழ் தளத்திற்கு போய் ஆதியின் அறையில் அவனது லேப்டாப்பை திறந்து வைத்து கொண்டு உட்கார்ந்தனர். முதல் பிரச்சனை, நம்ம கல்யாணம் எப்போ என்று சிரிக்காமல் கேட்டான் ஆதி. பி சீரியஸ் ஆதி என்றாள் துர்கா.
சரி முதலாளி அம்மா, இப்ப நீ சொல்லு என்றான். முதல் பிரச்சனை, இந்த தரம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி இருக்கிற மார்க்ஸ் 50% தான். அதனால தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து டிசி கேட்குறாங்க வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு. அப்படியா? அது மாதிரி டிசி கேட்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 20 அல்லது 25 இருக்கும். ஓ! நிஜமாகவே அதிகம்தான். என்ன பண்ணலாம்? எப்படியும் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதினவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எழுத சான்ஸ் உண்டு. அதுக்குள்ள அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு மார்க் வாங்க வச்சுடலாம். பண்ணலாம். ஆனா ஸ்கூலோட பொருளாதாரம் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க இடம் கொடுக்குமா? கொஞ்சம் கஷ்டமானாலும் பண்ணித்தானே ஆகணும் என்றாள். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 நாள்ல எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லு. ஒரு தரம் நேர்ல அவங்கள பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் திட்டத்தை வச்சுக்கலாம். நீங்க சொல்றது சரி ஆதி, அப்படியே பண்ணிடலாம் என்றாள் துர்கா. அதன் பிறகு அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் என்பதை இருவருமாக பட்டியல் இட்டனர். சில விஷயங்களுக்கு தீர்வு உடனே தெரிந்தது, சிலவற்றை ஆறப்போடலாம் என்று விட்டுவிட்டனர். நாராயணசாமியிடம் விவரம் சொன்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மறுநாள் இரு பாகஸ்தர்களையும் வர சொல்லி அழைத்தார். ஆதியின் அப்பாவிற்கு நன்றி தெரிவித்தார். தனலட்சுமிக்கு கல்யாணத்தை இன்னும் 1 வருஷம் தள்ளி போடுகிறார்களே என்ற வருத்தம்தான். வேறு வழியில்லை என்று மனசை தேற்றிக் கொண்டாள். நடராஜிடமும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவன் பெரிதாக அக்கறை காட்டவில்லை. அது இவர்கள் எதிர்பார்த்ததுதானே. ஆஷாவையும் அவள் அண்ணா அண்ணியையும் கூப்பிட போறோமா என்று கேட்டாள். வேண்டாமா, இது நம்ம பிசினஸ் பிரச்சனைகளை பத்தி யோசிக்க. அதுக்கு போய் சம்மதிகளை எதுக்கு கூப்பிடுறது என்ற நாராயணசாமி நல்ல விதமாக சொல்லவும் சரி என்று விட்டனர். மாலையெல்லாம் சித்ரான்னங்கள் இன்னும் சூடாக சப்பாத்தி குருமா என்று தயார் செய்திருந்தார்கள். எல்லாம் செய்வதற்கு உதவி செய்துவிட்டு துர்கா தன்னை எளிமையாக அலங்கரித்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அவர்களை எடுத்துக்கொண்டு நாற்காலிகளுக்கு வருகிற மாதிரி அடுக்கி இருந்தார்கள். எல்லோரும் வந்ததும் சற்று நேரம் பொதுப்படையாக பேசிக் கொண்டிருந்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள். சமையல்காரி ஸ்வர்ணா எல்லோருக்கும் உதவி செய்தாள். அதன் பிறகு எல்லோருமாக உட்கார துர்கா ஆரம்பித்தாள். நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் அழைச்சிருந்தேன். என் அழைப்பை மதித்து நீங்க எல்லோரும் வந்ததற்கு மிக்க நன்றி என்றாள். உடனே நரசிம்மம், என்னம்மா நீ? சின்ன வயசுல இருந்து உன்னை பார்க்குறோம். நீ பொறுப்பான பெண், யாரோட நேரத்தையும் வீணடிக்க மாட்ட. அந்த நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம். நீ சொல்ல வந்ததை சொல்லுமா என்றார். அதற்குள் நாராயணசாமி, நான் முதல்ல ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்லிடுறேன். என் பிள்ளை நடராஜுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. பிஸ்னஸ் மேன் விக்ரமோட தங்கை தான். அந்த கல்யாணத்துக்கு அடுத்த மாசமே நாள் குறிச்சிருக்கோம். அப்புறம் துர்காவை இந்த பிள்ளை ஆதித்யாவுக்கு கொடுக்க போறோம். ஆதித்யா அகமதாபாத் ஐஐஎம்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர். இவங்க தான் அவரோட அப்பா அம்மா என்றார். அவர் நீளமாக பேசி சிரமப்படுவதை பார்த்த ஆதியின் அப்பா, இவங்க கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளித்தான் வச்சுக்கணும்னு துர்கா எங்களை கேட்டுக்கிட்டா. காரணம், அதற்குள் அவள் அங்கையர்கண்ணி உயர்நிலை பள்ளியை எப்படியும் மேம்படுத்தி காண்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கா. அவளுக்கு என் பிள்ளை அந்த வேலையில் ஒத்தாசையா இருப்பான். அதுக்காக அவனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருங்கிற ஒரு பதவி கொடுங்கோ. அது சம்பளத்துக்காக இல்லை. இவன் ஏன் தலையிடுறான்னு யாரும் கேட்காம இருக்கிறதுக்குத்தான் என்றார். துர்கா தொடர்ந்தாள். அங்கிள், நீங்க 2 பேரும் ஸ்கூலை பத்தி எதிர்மறையா எதுவும் நினைக்காம நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் துர்காஷ்டமியில பிறந்தேனாம். அந்த பண்டிகை 1 மாதத்தில் வருது. அடுத்த துர்காஷ்டமிக்குள்ள நான் வெற்றி பெறணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இந்த வேலையில இறங்க போறேன். நீங்க 2 பேரும் அதுவரை எனக்காக கொஞ்சம் பொறுமை காப்பீங்களா அங்கிள், ப்ளீஸ் என்று கேட்டாள். கூடவே, எங்க அப்பாவால இந்த ஸ்கூலை மூடுறதுங்கிறத எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தாங்க மாட்டார் அங்கிள். இத்தனை நாளைய உங்க சிநேகிதத்துக்காக என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏத்துப்பீங்களா என்று கண்களில் நீர் மல்க கை கூப்பினாள். அத்தனை உணர்ச்சி பூர்வமாக வேண்டிக் கொள்ளும் அந்த பெண்ணிடம் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? அம்மா துர்கா, உன்னை எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா. நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு. ஒரு நாளும் அர்த்தமில்லாத பேச்சு பேச மாட்ட. அதனால நீ ஸ்கூலை எடுத்து 1 வருஷம் நடத்தி பார்க்கலாம்னு தான் எனக்கு தோணுது. உன்னால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும்னு நீ நம்பினா தாராளமா நடத்து. நாங்க குறுக்க வரமாட்டோம். உன் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்றார் நரசிம்மம். சொல்லிவிட்டு அவர் வேங்கடராஜுவை பார்க்க, ஆமா துர்கா, நீ எடுத்து நடத்து.
நாங்க எங்களால் ஆன உதவியை செய்கிறோம் என்றார். எல்லோரும் கை தட்டினார்கள். தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் துர்கா. எப்போலிருந்து வேலை ஆரம்பிக்கிறோம் துர்கா என்று கேட்டான் ஆதி. நாளைக்கே என்றாள் துர்கா. முதல்ல எல்லா பேரண்ட்ஸ்களையும் கூப்பிட்டு பேசலாம். உடனே ஆதியின் அப்பா, முதல்ல உங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸை கூப்பிட்டு வச்சு பேசிடுமா, அப்புறமா பேரண்ட்ஸை கூப்பிடலாம் என்றார். நிஜம்தான் மாமா, அப்படியே செய்கிறேன் என்றாள் துர்கா. சற்று நேர மௌனத்துக்கு பின், நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க மாமா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு என்றாள். என்னம்மா நீ நீ என்ன நம்ம குடும்பமே கொடுத்துதான் வச்சிருக்கணும், இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க என்றார் நாராயணசாமி. என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு, அவ எங்க மருமகளாக போறா, அவ பிரச்சனை எல்லாம் எங்க பிரச்சனை இல்லையா? சரி, நாங்க புறப்படுறோம் என்று சொல்லி கிளம்பி விட்டார்கள். அடுத்த அரை மணி நேரம் இருக்கும். துர்காவின் செல்போன் அடித்தது. சொல்லுங்க டியர் என்றாள். என்ன பண்றது, இன்னும் ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் செய்யத்தான் முடியாதே என்றான். நிஜம்தான், உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். ஏன் உனக்கு கஷ்டமா இல்லையா டார்லிங்? போங்க ஆதி, எனக்கு கஷ்டமா இல்லையான்னு நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு நீங்க ஜீன்ஸ்லையும் ரெட் ரெட் டிஷர்ட்லையும் ரொம்ப நல்லா இருந்தீங்க. நானும் அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். எதை? நீங்க எப்படி இருந்தீங்கன்னா? ஹேய் வாலு, நீ எப்படி இருந்த தெரியுமா? அந்த க்ரீம் கலர்ல வயலட் பார்டர் புடவையும் அதில் இருந்த ஜரிகை கோடும் உன் வயலட் டிஷ்யூ பிளவுஸும் பிரமாதமா இருந்தது உனக்கு. ஒரு பொண்ணு கண்ணில் பட்டா இப்படி எல்லாமா கவனிப்பீங்க? எல்லா பொண்களையும் பார்ப்பனா? பார்த்தாத்தான் உங்ககிட்ட சொல்வனா? நான் ஃபோனை வைக்கிறேன். சும்மா உன்னை சீன்றேன்டா, தேவதை மாதிரி இருந்தியா, ஒரே கிக், அங்க சொல்ல முடியல. சரி சரி, ஃபோனை வச்சுட்டு தூங்குற வழியை பாருங்க, காலையில ஸ்கூலுக்கு போகணும். சரி மம்மி. என்னது மம்மியா? பின்ன தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா கரெக்டா பதில் சொன்ன. சரி, தூங்க முயற்சி பண்ற. ஆனா நீ என்ன எங்க தூங்க விட போற? ரொம்ப வழிய வேண்டாம், இப்போ குட் நைட் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள். காலையில் சொன்னபடி 9 மணிக்கெல்லாம் ஆதித்யா தன் அப்பாவோடு வந்து விட்டான். துர்காவையும் நாராயணசாமியையும் ஏற்றிக்கொண்டு அங்கையர் கண்ணி ஸ்கூலை நோக்கி புறப்பட்டான். அங்கு போனதும் வாசல் முகப்பை முதலில் சரிப்படுத்தணும் என்று மனதில் குறித்து கொண்டான். அங்கே அநேகமாக டீச்சர்ஸ் எல்லோரும் வரத் தொடங்கி இருந்தார்கள். மற்றவர்களும் வந்து விடுவார்கள் என்று ஆபீஸை பார்த்து கொள்ளும் சந்தியா சொன்னாள். முதலில் சற்று நேரம் இவர்கள் பிரின்சிபல் ரூமில் இருந்தார்கள். இவர்கள் சொல்லிவிட்டு போயிருந்தாலும் நேரடியாக பார்க்கும்போது அவளுக்கு சங்கடமாக இருந்திருக்க வேண்டும். ரிசல்ட் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். பரவாயில்ல, ரிலாக்ஸ்டா இருங்க, நாம எல்லாரும் விரிவா பேசலாம் என்றாள் துர்கா. சற்று நேரத்தில் எல்லா டீச்சர்ஸும் வந்துவிட இவர்களும் மீட்டிங் நடைபெறும் ஹாலுக்கு போனார்கள். நாராயணசாமி பேச எழுந்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கூடம் என் அப்பா காலத்தில் இருந்து நடக்கிறது. இந்த தரம்தான் இத்தனை மோசமான ரிசல்ட் எஸ்எஸ்எல்சியில் வந்திருக்கு. உங்களுக்கே தெரிந்திருக்கும். நாம் எல்லோரும் அதுக்கு காரணம். தீர்வு ரெண்டும் கண்டுபிடிக்க இன்னைக்கு இங்கே கூடியிருக்கோம். தோ இவர் பெயர் ரங்கதுரை, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கௌரவ ஆலோசகர். இவருக்கு அடுத்து அமர்ந்திருப்பவர் ரங்கதுரையின் பிள்ளை ஆதித்யா. அகமதாபாத் ஐஐஎம்மில் கோல்டு மெடலுடன் பாஸ் பண்ணியவர். இனிமே நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லா விஷயங்களையும் சீர் செய்ய வென்றே சென்னையில் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்திருக்கார் என்றார். எல்லோரும் கை தட்டினார்கள். சிலர் கை கூப்பினார்கள். ஆதித்யா எழுந்தான். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த பள்ளியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் நோக்கமே பள்ளியை முன்னேற்றுவதுதான். யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ மனதை புண்படுத்துவதற்கோ இல்லை. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தயங்காம எங்கிட்ட வரலாம் என்று சொல்லி அமர்ந்தான். பிறகு துர்கா எழுந்தாள். முதலாவதாக நாம எடுத்துக்க வேண்டியது, சில டீச்சர்ஸ் பாதியிலே பள்ளியை விட்டு போவது பற்றி. எப்படியும் அரசு சொன்ன சம்பளம் படிகள் எல்லாம் கொடுக்கிறோம். எனவே யாராவது வேலையை விடுகிறார்கள் என்றால் வேற ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு டீச்சருக்கு ஒரு மாணவன் சரியானபடி இசைவாக நடந்து அவரிடம் ஒரு புரிதல் வரும் வேளையில் அவர் போய்விட்டால் அடுத்த டீச்சரை நாங்கள் பொருத்தமானவராக தேடி பிடித்து அவர் பாடம் நடத்த ஆரம்பித்து இந்த மாணவன் அவருக்கு சரியாக வர எத்தனை நாட்கள் ஆகும்? ஆகவே வருடம் பூரா போகாமல் இருக்கும் எண்ணம் இல்லாதவர்கள்
இப்போதே சொல்லிவிட்டால் பள்ளி ஆண்டில் கஷ்டம் இருக்காது. திடீரென்று எதிர்பாராத சந்தர்ப்பங்களுக்கு ஒருவரும் ஒன்றும் சொல்ல முடியாதுதான். ஆனால் இப்போதே எண்ணம் இருப்பவர்கள் சொல்லிவிட்டால் ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது, இந்த முறை எஸ்எஸ்எல்சி குழந்தைகள் வாங்கியிருக்கும் மார்க்குகள் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து டிசி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த மாணவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஸ்கூல் பெயர் கெட்டுவிடும். இந்த பள்ளிக்கூடம் என் தாத்தா காலத்தில் இருந்து இருக்கிறது. உங்களிலேயே இரண்டொருவர் இந்த ஸ்கூலிலேயே படித்தவர்கள். இதற்கு ஏதாவது அவப்பெயர் வந்தால் என் தந்தை தாங்க மாட்டார். இதுவரை நடந்ததற்கு எது வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும். இனி நடக்கப் போவதை பார்க்க வேண்டும். அதற்கு என் யோசனை சாயந்திரம் ஸ்பெஷல் கிளாஸ் வைத்து குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். இதை துர்கா சொன்னதும் எல்லா ஆசிரியர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். துர்கா தொடர்ந்தாள், எனக்கு தெரியும், உங்களில் சிலர் வீட்டில் டியூஷன் எடுப்பது, அதனால் வேறு ஒழுங்கீனங்கள் ஏதும் நடக்காதவரை வீட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிப்பதிலேயும் இதுவரை ஸ்கூல் நிர்வாகம் தலையிட்டதில்லை. இப்போது அந்த பணத்தை உங்களுக்கு உபரியாக நிர்வாகம் கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் மாலை சிற்றுண்டிக்கும் டீக்கும் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும். இந்த அதிகப்படி வகுப்புகள் என்பது குழந்தைகள் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதும் வரைதான். எப்படியாவது வருகிற இம்ப்ரூவ்மெண்ட் பரீட்சையில் குழந்தைகளை நல்ல மார்க் வாங்க வைத்து விட வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் லட்சியம் என்றாள் துர்கா. ஒரு சீனியர் டீச்சர் எழுந்தார். மேடம், நாங்க எங்களுக்குள்ள கலந்து ஆலோசிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கிறீங்களா என்று கேட்டார். தாராளமாக, நாங்களும் ஸ்கூலை சுற்றி பார்க்க வேண்டும் என்றான் ஆதித்யா. பின் அவர்கள் எல்லோரும் அந்த ஹாலை விட்டு கிளம்பி போனார்கள். துர்கா ஆதித்யாவை கூட்டிக் கொண்டு ஒரு ரவுண்ட் ஸ்கூல் முழுவதையும் காண்பித்தாள். பல வகுப்பறைகளுக்கு சுவர்கள் பூச வேண்டிய, வெள்ளை அடிக்க வேண்டிய நிலையில் இருந்தன. மின் விசிறிகள் எல்லாம் பழுது பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தன. துர்கா பெண்கள் கழிப்பறைக்கும் போய் பார்த்துவிட்டு வந்தாள். நிறைய ரிப்பேர் வேலைகள் இருக்கே ஆதித்யா, நம்மால முடியுமா? ரொம்ப செலவாகும் போலவும் இருக்கே, எனக்கு பயமா இருக்கு என்றாள் துர்கா. எண்ணெய் துணிக கருமம் என்று நாம யோசனை பண்ணித்தான் இதுல புகுந்திருக்கோம். நடக்கும் துர்கா, அப்பாவை கொஞ்சம் பணம் கேட்கிறேன், தருவார். தருவார், ஆனா அது இல்லாம நான் வேற என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். ஆனா நீ என்ன செய்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். ஏனோ? ஏன்னா நான் உன் புருஷன். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்து. அவன் சிரித்து கொண்டேதான் இதையெல்லாம் சொன்னான். ஆனால் துர்கா நிகழ்ந்து போய் கண்கள் பனிக்க அவனை பார்த்தாள். ஏய் வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றபடியே திரும்ப மீட்டிங் ஹாலுக்கு நடந்த ஆதியை பின் தொடர்ந்தாள் துர்கா. அங்கே போனதும் ராம்குமார் என்ற எம்எஸ்சி பட்டதாரி டீச்சர், எனக்கு ஒரு பிரச்சனை மேடம் என்றபடி துர்காவிடம் வந்தான். வாங்க ராம்குமார், சொல்லுங்க என்றாள் துர்கா. மேசையின் அருகே வந்து, எனக்கு அநேகமா இஸ்ரோவில் வேலை கிடைச்சிடும்னு தோணுது மேடம். இன்னும் 2-3 மாசம் ஆகலாம் ஆர்டர் வர என்றான் ராம்குமார். அப்படியா, சந்தோஷம். அப்படின்னா நீங்க இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் வரை மட்டும் இருந்துடுங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லையா என்றாள் துர்கா. ஆமா மேடம், ஆனாலும் அடுத்த பள்ளி ஆண்டுக்கு நீங்க வேற டீச்சர் பார்த்துக்க வேண்டி இருக்குமேன்னு முன்னாடியே சொன்னேன் என்றான். ஆமாம், அது நிஜம்தான். ரொம்ப நன்றி மிஸ்டர் ராம்குமார் என்றாள். அடுத்ததாக சுமத்ரா என்ற ஒரு இளம் பெண் ஆசிரியை எழுந்து வந்தாள். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு மேடம். கல்யாணம் ஜூலைல தான் இருக்கும். அது வரைக்கும் என்னை வர அனுமதிக்கணும் மேடம் என்றாள். என் வருமானம் வீட்டுக்கு தேவை என்றாள். கங்க்ராட் சுபத்ரா, கல்யாணமாகி எந்த ஊருக்கு போக போறீங்க என்று கேட்டாள் துர்கா. பெங்களூருக்கு மேடம். அவர் அங்கு பெல்லில் இருக்கிறார். ஆல் தி பெஸ்ட்டுமா. ஸ்கூல் திறக்கிற வரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸுக்கு உதவி பண்ணிடுங்க என்றாள் துர்கா. கண்டிப்பா செய்யறேன் மேடம். மற்ற எல்லா டீச்சர்ஸும் இவர்களின் இந்த புது ஏற்பாட்டிற்கு சம்மதித்து கலைந்து சென்றனர். அதற்கு பின் பேரண்ட்ஸை சந்திக்க ஏற்பாடு பண்ணணுமே என்றான் ஆதி. இந்த வருடம் பொதுத் தேர்வு எழுதின 70 பேர்களில் 30 பேர் ஃபெயில், 10 பேர் சுமார் மார்க், 30 பேர் நல்ல மார்க். நாம எந்த பேரண்ட்ஸை வரவழைக்கணும் என்று கேட்டாள் துர்கா. எல்லாரையுமே வரவழைக்க பார்க்கலாம். நல்ல மார்க் வாங்கினவங்க வராத போனா கூட பரவாயில்ல, மற்றவங்க கண்டிப்பா வரணும் என்றான் ஆதி. எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுவோம். எப்படியும் டிசி கேட்க இன்னைக்கு வந்தவங்களை
நம்ம சீனியர் டீச்சர் வடிவேலு சமாதானம் சொல்லி நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. பாக்கி பேருக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்ல ஆள் அனுப்புவோம். நான் வேணா அந்த வேலையை பார்த்துட்டு வரேன். நீங்க அப்பாவையும் மாமாவையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறீங்களா என்று கேட்டாள். நான் வேலையை முடிச்சிட்டு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். நீ சொல்றது சரிதான். ஆனா நீ எதுக்கு ஆட்டோ பிடிச்சு வரணும்? நான் அவங்கள கொண்டு விட்டுட்டு திரும்ப வந்து உன்னை கூட்டிக்கிறேன் என்றான் ஆதி. நீங்க ஏன் எனக்காக கஷ்டப்படுறீங்க? என் ராணிக்கு சாரதியா இருக்கிறது கஷ்டமா? அது இனிப்பான வேலையாச்சே. பிறகு போய் பார்த்தால் பெரியவர்கள் இருவரும் இப்ப வீட்டுக்கு போயும் சும்மா தானே உட்கார்ந்துக்க போறோம். அதை இங்கேயே செய்யறோம். நீ வேலையை முடிச்சிட்டு வா என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.